உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். I love you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக இப்படி வந்து க்யூட்டாக அவங்க பிக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக எடிட் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சால் டீட்டெயில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பண்ணி அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. ஆப் லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பைல் வந்துருக்கு. உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் வந்து கிளிக் பண்ணி பேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா பயோ வந்து கிளிக் பண்ணுங்கள். பயோ வந்து கிளிக் பண்ணான்னு பார்த்தா ஆப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ண ஆப் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே பசங்க பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ் ஒரு ஷேர் ஆப்ஷன் ஒரு 2 ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ண வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து செக் வந்து பண்ணிவிட்டு இந்த 2 ப்ராஜெக்ட்டையும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஃபாண்ட் மட்டும் டிஸ்பிளே இருப்பேன். அந்த ஃபாண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற பேஜ் ஆர்டிக்கலில் செக் பண்ணுங்கள். டாப் டு டவுன் சென்டரில் வந்து ஃபாண்ட் லிங்க்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவேன். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணிக்கோங்களா. ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. அப்புறம் வந்து கிளியர் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஒரு மியூசிக்கான லேயரும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஷேப்பு ஒரு இமேஜுக்கான லேயர். ஓகேங்களா. ஒரு 2 லேயர் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் ஐக்கன் சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா அண்ட் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் அந்த பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. இல்லை செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் 3 டாட் சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த் வந்து ஃபில் கம்பேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கீழே ஆல்ரெடி ஒரு இமேஜ் லேயர் இருக்குது. அந்த லேயர் எண்டு வரையும் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து இங்கே சைடில் இருக்கும் ஒரு ஸ்மாலாக அந்த லேயர் அதுவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கோங்களா. எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே ஒரு லேயர் இருந்துச்சு. அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்தா ப்ளஸ் ஒரு டபுள் லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபோர்த் வந்து காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த லேயர் வந்து மேலே பார்த்தா டிலேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிலேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரை பார்த்தா லேயர் ஆப்ஷன் சேம் அதே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைல் பார்த்தா ஸ்மால் லேயராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஃப் வந்து ஒயிட்டில் சேவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் சிம்பிளாக இது மாதிரி வந்து அந்த இமேஜ் வந்து இது மாதிரி வந்து பேக்கில் போய் அந்த எஃபர்ட் வந்து செட் ஆகிடுவீங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடுங்க 12:15 வந்து போயிட்டுனா இங்கே பார்த்தா கண்டினியூஸாக வந்து நான் புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த புக் மார்க் வந்து பிக்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து லாங்காக கொடுத்துருப்பேன். அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி அது எஃபர்ட் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி நம்ம வந்து அதே மெத்தட் வந்து ஃபாலோ வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா. சாரி பேக் வந்துட்டேன். ஓகேங்களா. கரெக்டாக 12:15 வந்து போயிடுங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா 3 டாட் போட்டு சர்க்கிளாக கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த் வந்து ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணுவீங்களா. நெக்ஸ்ட் இந்த யாராவது நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு கீழே பார்த்தா 3 கட் ஆஃப் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணி செட் பண்ண போகிறீங்க. இப்படி அந்த புக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் வந்து பண்ணிடணும். இதே மாதிரி லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி செட் பண்ணால் ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரையும் வந்து நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து மல்டி பிக்காக ஒரு புக் மார்க் வந்து ஃபஸ்ட் ஒன்ல அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிக்காக புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுங்களா. இது மாதிரி வந்து பிக் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னா லைனாக வந்து புக் மார்க் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் லேயர் இருக்கும் பாருங்கள். அந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் இது மாதிரி வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த யாரும் பார்த்தா லேயர் ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்களா. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்களா. ஓப்பன் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 13:01 ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள் 12:25. இப்போ அந்த லேயருக்கு சைடில் பார்த்தா ஸ்மாலாக கண்ணாகன் போட்டு ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண வந்து க்ரீன் கலர் சைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒரு லேயருக்கு பாருங்கள் 15:25. இப்போ சைடில் அதுக்கு நேரம் ஆகிற லேயர் வந்து கிளிக் பண்ண மாதிரி வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி 2 லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் 19:01. அதே மாதிரி 2 லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு 22:05 ஒரு லேயர். ஓகேங்களா. இது மாதிரி 2 லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்களா. செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த பேஸ்ட் நைல் பார்த்து ஸ்மாலாக ஒரு யாராவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷனையும் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோடனே இப்போ அந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் எனக்கு ஃபில் கம்பேஷன் கிளிக் பண்ணிட்டா அது வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து சென்டராக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு லேயர் பாருங்கள். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த்தாக இருக்கிற காப்பி லேயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ வந்து
13:50. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அது பக்கத்தில் இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. 13:17 ஒரு லேயர், நெக்ஸ்ட்டு 16:20 ஒரு லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் 19:28 ஒரு லேயர், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 22:21 ஓகேங்களா. இந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் பேஸ் ஸ்டைல் போய்ட்டு கலர் ஃப்ரம் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு தேர்டாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்த் காப்பி லேயர் ஓகேங்களா. காப்பி பண்ணி எடுத்துருங்க ஓகேங்களா. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷனை வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சம் லேயர் மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் டவுனில் 3 ஆர் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேயருக்கு வந்து ஆட் ஓகேங்களா. இதே மாதிரி எந்தெந்த லேயருக்கு வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக 17:25 ஒரு லேயருக்கு அந்த லேயருக்கு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 21:03 ஓகேங்களா. இப்படி எந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஓகேங்களா. எஃபெக்ட் ஆட் பண்ணாத லேயருக்கு மட்டும் ஓகேங்களா. எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தோம் ரெக்டாங்கிளான லேயர் இருக்கும். லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் ஆப்பிள் போய்ட்டு காப்பி லேயர் ஓகேங்களா. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயரோட சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ் லேயர் கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த லேயர் வந்து ஆட் ஆகும். ஆட் பண்ண லேயர் வந்து லாஸ்ட் செட்டாக செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பார்த்தா செட்டிங் வந்து லேயர் பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கன்சல்ட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் முடிஞ்ச மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.